கர்ணா அண்ணா எவடா உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? நீ இப்ப என்ன பண்ற? உடனே கிளம்பி நம்ம புதுசா போட்டிருக்கோம்ல அந்த லே அவுட்டுக்கு போ. அங்க சர்வேயர் வருவார். அவர் வந்ததும் ஆட்டு ஃபுல்லா கல்ல போட்டு அங்க பெயிண்ட் அடிச்சு பவுண்டரி மார்க் பண்ணணும். அதை நீ அங்கேயே நின்று பாத்துக்க. ரொம்ப முக்கியம்டா. ஏன்னா சிஎம்டி அப்ரூவல் அதிகாரிங்களாம் அங்க வராங்க. அவங்க வரத்துக்குள்ள எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடு. புரியுதா? போ இப்பயே போ, கிளம்பி போ. ஏய் என்னடா? இல்லைண்ணே, கிருபாண்ணா வேற வேலை இருக்குன்னு சொன்னாரு. ஓஹோ, அப்போ கிருபான சொன்னா மட்டும்தான் கேட்பியா? ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டியா? நான் அப்படிலாம் இல்லைண்ணே. இப்போ போய் நான் சொன்ன வேலையை பாரு போ. சரிண்ணே. சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைம்மா, அவங்க நம்ம வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்கல்லம்மா, அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குமா. வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு சாவி தருவாங்களாம்மா. நான் விளக்கேற்றிட்டு வீட்டையும் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படியாவது அந்த வீட்டை நம்ம மீட்டுடலாம். இவங்க கிட்ட போய் இப்ப சாவி கேட்க முடியாது. ஆனா ஒண்ணுப்பா, கண்டிப்பா நம்ம திரும்ப வாங்கிடலாம். சரிம்மா, நான் வச்சிடறேன். என்ன அப்பா, இணைந்தோ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அக்கா, நேத்து நைட்டு உங்க வீட்டுக்காரரு என்னை பத்தி உங்ககிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ போன்ல பேசினாரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் இது கேக்குற? காலையில வாசல்ல பெருக்கிட்டு இருக்கும்போது உங்க வீட்டுக்காரர் என்கிட்ட இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா இருக்கும்னு சொன்னாரு. அவர் சொன்னதுல ஏதோ உள்ள அர்த்தம் இருக்குமோன்னு தோணுது. அதான் எனக்கு எதிராக ஏதாச்சும் பிளான் பண்றாரோன்னு டவுட். நீ சொல்ற மாதிரி எல்லாம் அந்த ஆள் எதுவும் பிளான் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. நேத்து வர்றப்பவே மூக்கு முட்டை நல்லா குடிச்சிட்டு 4 காலைல தான் வந்து சேர்ந்தாரு. வந்ததுமே படுத்து தூங்கிட்டாரு. ஆனா ஒண்ணு இந்து, அந்த ஆளை நம்பவே முடியாது. நமக்கு தெரியாம வேற ஏதாவது பிளான் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன பிளான் பண்ண போறாரோ? ஆனா ஒண்ணுக்கா, எனக்கு எதிரா ஏதோ பெருசா பண்ண போறாரு. அது மட்டும் எனக்கு புரியுது. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. நான் சப்பாத்தி போட்டு தரேன், நீ சாப்பிடு. இந்தா உருட்டு. ஏப்பா, என்னப்பா இது? இது நிறைய பேர் குடியிருக்கிற இடம்பா. இங்க தம் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. யோ பெருசு, உள்ள பாரை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. தம்மா துண்டு சிகரெட் பிடிக்கிறதா உனக்கு பெருசா தெரியுதா? போவியா? பார் நடத்துறாங்களா? வேணா சொல்லு, நீயும் தம் அடிக்கிறியா? பாக்கெட்ல இருக்கு. பாடுறா பெருசா. ஆமா மச்சி. சொல்லுங்கப்பா. ஆமா, இது நம்ம கோவில நாசம் பண்ணிட்டாங்கப்பா, நாசம் பண்ணிட்டாங்க. அப்பா என்னாச்சுப்பா? ஏன் இப்படி பதட்டமா பேசுறீங்க? நம்ம கோயிலா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம்லமா, அந்த வீட்டை கிருபா மாப்பிள பாரா மாத்திட்டாருப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, நம்ம மீனாட்சி குடியிருக்கிற இந்த வீட்டுல இப்போ ஒரே சிகரெட் புகையும் சாராய வடையுமா இருக்குமா. காலி பசங்க எல்லாம் உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காங்கம்மா. குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலவா. அவனுங்களை நான் தட்டி கேட்டதுக்கு என்ன பண்ணினானுங்க தெரியுமாப்பா? கழுத்தை புடிச்சு தள்ளிட்டானுங்கப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. அப்பா, அப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க அங்கே இருங்க, நான் உடனே கிளம்பி வரேன். வாமா வாமா, சீக்கிரம் வாமா. சரிப்பா.
ஏப்பா அப்படி அநியாயம் பண்றாங்க? புரியலையே. ஐயோ பாவம் என் தாலு. நாசம் பண்ணிட்டானுங்களே. அண்ணா இந்தோ இந்தோ எங்க போன இந்தோ? இது அப்பா அப்பா அழாதீங்கப்பா. பாருமா, நம்ம வீட்டை பாருமா, என்ன பண்ணிருக்கானுன்னு பாருமா. எப்படி ஆயிடுச்சு பாத்தியாப்பா? அப்பா அப்பா அழாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா எழுந்திருங்கப்பா, எழுந்திருங்க, எழுந்திருங்கப்பா. பாத்தியா அண்ணா ஐயோ. அழாதீங்கண்ணா. அப்பா அழாதீங்கப்பா. அம்மாடி, நம்ம வீட்டை இந்த படுவாவிங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தியாப்பா? இந்த வீட்டை ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு கேட்டம்மா. அதுக்கு என்ன அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டானுங்கம்மா. அப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். வாங்க வாங்கப்பா. இதோ பாருடா, இப்பெல்லாம் ஸ்ட்ரைட்டா லேடிஸே வந்து பார்ல குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இது நாங்க வாழ்ந்துட்டு இருந்த வீடு. அவங்க கிட்ட கடனாதான் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கோம். இந்த வீட்டோட பத்திரம் அந்த ஆளு கையில இருக்கு. அது அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. இது எங்க வீடு. இங்க உட்கார்ந்து எல்லாரும் குடிச்சிட்டு இப்படி சீட்டை அடிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? இதை பாருமா, பார் எங்க இருக்கோ அங்க நாங்க இருப்போம். நாங்க எல்லாரும் பணம் கட்டி குடிச்சுக்கிட்டு இருக்கோமா, பணம் கட்டி விளையாடுறோம். எதுவா இருந்தாலும் மேனேஜர் கிட்ட பேசிக்க. சார், மேனேஜர் சார், வாங்க சார் இங்க. என்னம்மா? ஆமா, இந்த ஆள் தாம்மா என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுது. ஐயா என்னம்மா பெரிய ரோதனையா போச்சு? யாருமா நீ? அத நான் கேட்கணும் சார். நீங்க யாரு? இது எங்க வீடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? யார கேட்டு எங்க வீட்ல பார ஓபன் பண்ணீங்க? இது பாருமா, எதுவா இருந்தாலும் கிருபானங்கிட்ட பேசிக்க. அவர்தான் எங்களுக்கு முதலாளி.